ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த புது வருஷத்துல நாம புதுசா சண்டே கிளாஸ் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் சண்டே கிளாஸ் கலந்துக்கலாமா? சரி, நம்ம ஆரம்பிக்க போறோம்ல, நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கண்ணை மூடுங்க. சோத்திராண்டவரே, துதிக்கிறோம், சோத்தரிக்கிறாண்டவரே. இந்த கதாவே புது வருஷத்துல கதாவே இந்த முதல் வாரத்துல நாங்க கதாவே இந்த யூடியூப் சண்டே கிளாஸை நாங்க ஆரம்பிக்கிறோம். இந்த சண்டே கிளாஸ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த சண்டே கிளாஸை பார்க்கிற கதாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல படிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல ஞானத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க நிரப்புங்கப்பா. இந்த சண்டே கிளாஸ்ல கதாவே சொல்லி கொடுக்கிற கதாவே கதைகள், பாடல், வசனங்கள், நடனங்கள் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறதாய் காணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த சண்டே கிளாஸையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பார்க்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹாய் குட்டீஸ், இப்போ இந்த புது வருஷம் ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஒரு சாங் கற்றுக்கலாமா? கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. லாஸ்டாக இருக்கிறேன்னு கவலைப்படாத, உன்னை ஃபஸ்டாக உயர்த்துவாரு இயேசு இயேசு. லாஸ்டாக இருக்கிறேன்னு கவலைப்படாத, உன்னை ஃபஸ்டாக மாற்றுவாரு இயேசு இயேசு. கவலைப்படாத, உன்னை பெஸ்டாக மாத்தும் இயேசு உண்டு உண்டு. பெஸ்டாக படிக்கிறேன்னு கவலைப்படாத, உன்னை பெஸ்டாக உயர்த்தும் இயேசு உண்டு உண்டு. நம்பு நம்பு இயேசுவை நம்பு நம்பு, தெம்பு தெம்பு உனக்கு வந்திடும் தெம்பு. நம்பு நம்பு இயேசுவை நம்பு நம்பு, தெம்பு தெம்பு உனக்கு வந்திடும் தெம்பு. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. இப்போ நம்ம ஆக்ஷன் கற்றுக்கலாம். கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. லாஸ்டாக இருக்கிறேன்னு கவலைப்படாத, உன்னை ஃபஸ்டாக உயர்த்துவாரு இயேசு இயேசு. லாஸ்டாக இருக்கிறேன்னு கவலைப்படாத, உன்னை ஃபஸ்டாக மாற்றுவாரு இயேசு இயேசு. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. பெஸ்டாக படிக்கிறேன்னு கவலைப்படாத, உன்னை பெஸ்டாக மாத்தும் இயேசு உண்டு உண்டு. பெஸ்டாக படிக்கிறேன்னு கவலைப்படாத, உன்னை பெஸ்டாக உயர்த்தும் இயேசு உண்டு உண்டு. நம்பு நம்பு இயேசுவை நம்பு நம்பு, தெம்பு தெம்பு உனக்கு வந்திடும் தெம்பு. நம்பு நம்பு இயேசுவை நம்பு நம்பு, தெம்பு தெம்பு உனக்கு வந்திடும் தெம்பு. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. கெத்து 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 தானடா, நீ மொக்க 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 இல்லடா. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? இந்த புதிய வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஜாலியாக இருந்துச்சா? கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் சந்தோஷமாக கொண்டாடிருப்பீங்க அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை என்னென்னா, கிதியோன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கிதியோனை ஆண்டவர் எப்படி பயன்படுத்தினார் என்பதை தான் முதல்ல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப பாவம் செஞ்சாங்க. அதனால் ஆண்டவர் அவங்க மீதியான கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. இந்த மீதியானர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பயிர் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அந்த பயிரெல்லாம் அறுத்துக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆடு மாடு மிருக ஜீவனெல்லாம் அவங்க இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. உணவுப் பொருட்கள்லாம் சாப்பாடு
பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொள்ளை திருடிட்டு அவங்க தேசத்திற்கு எடுத்து போயிடுவாங்க. இந்த மீதியானவர்கள் அமிலேக்கியர்கள். அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவரே, இந்த ஜனங்க எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நாங்கள் எதையும் சாப்பிட முடியல, எதையும் பயிர் செய்ய முடியல, எதையும் பாதுகாப்பாக வச்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த இந்த மீதியான மக்களிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குங்க அப்படியே ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு. அவர் தான் கிதியோன். அவரை குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த கிதியோன் ரொம்ப பயந்த சுபாவ மனுஷன். அது மட்டும் அவங்க வீட்டில் லாஸ்ட்டு பையன் இவர் தான். இவருக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பயந்து வாழ்ந்தார். ரொம்ப பயந்த சுபாவம். அப்படி இருக்கிற மனுஷன் இவன் என்ன பண்ணார், அவங்க வீட்டில் கோதுமைலாம் அந்த காலத்தில் கோதுமைலாம் விளைய வைப்பாங்க. அது என்ன பண்ணார், அந்த மீதியானர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பயந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக என்ன பண்ணார், அந்த கோதுமையை அடிச்சிட்டு இருந்தார். இவன் ரொம்ப பயந்து ஏன்னா வந்து நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுதை யாராவது எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்கன்னு பயந்து என்ன பண்ணார், இவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஒரு சத்தம், ஒரு வெளிச்சம் வந்தது. அவன் பயந்துட்டார் கிதியோன். அப்போ ஒரு தூதன் வந்து, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறான்னு சொன்னார். இவனுக்கு அப்படியே இவனுக்கு பயம், என்னடா அது திடீர்னு ஒரு வெளிச்சம் வருது, ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு கிட்ட போய் பார்த்த உடனே அது தேவ தூதனை வந்து அவரிடத்துல பேசுகிறார். என்னங்க, நான் போய் ஒரு பயந்த சுபாவம், என்னை போய் நீங்கள் பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவ தூதனை சொல்கிறாரு, ஆண்டவர் உன்னோடு இருந்தால் நீ பெரிய காரியம் செய்வ. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ தானே பண்ணோம் விடுதலை ஆக்கணும் அந்த மீதியான கையில். அதனால் ஆண்டவர் உனக்கு தெரிந்திருக்கிறாரு, நீ வான்னு சொன்னார். ஐயோ, எனக்கு பயமாகுது, அந்த ஜனங்களை பார்த்தாவே முரட்டாட்டமான ஜனங்க, அவங்க என்னை பார்த்தா கொலை செஞ்சுருவாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இந்த கிதியோன் சொல்கிறாரு. அப்போது மறுபடியும் அந்த தூதன் நான் சொல்கிறாரு, எப்பா நீ தான் என்ன பண்ணணும், அந்த மக்களை ரட்சிக்கணும், வா அப்படி சொல்கிறாரு. இவர் பயந்து, சரி ஆண்டவர் சொல்லிட்டாரே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து வராரு. அப்போது கிதியோன் அந்த தேவதூதர்கிட்ட ஒரு டிமாண்ட் பண்ணுறாரு. என்ன டிமாண்ட்னா, இயேசுவே நீங்கள் என்னை அழைச்சிங்க சொன்னீங்கன்னா நான் ஒரு அற்புதத்தை சொல்லுவேன், அது நீங்கள் செய்யணும். என்ன அற்புதம் கேளுன்னு சொன்னார். நான் காலையிலேருந்து பார்க்கும்போது ஒரு தோல் ஆடை வந்து நான் வெளியில் போடுவேன், அந்த தோல் மட்டும் நனைஞ்சிருக்கணும், அந்த பூமியெல்லாம் நனையாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் இந்த அற்புதம் செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் என்னை அழைச்சிங்க அப்படி சொல்லிட்டு நான் புரிஞ்சுப்பேன். அப்படியா, சரிப்பா போ அப்படின்னாரு. மறுநாள் காலையில் இந்த கிதியோன் பார்க்குறாரு, அந்த தோல் துணி மட்டும் நான் பண்ணி நனைஞ்சிருக்குது, பூமியெல்லாம் காய்ந்து போயிடுச்சு. இப்போ நான் நம்புகிறேன். மறுபடியும் தூதனுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். இப்போ ஒரு முறை, இப்போ பூமியெல்லாம் நனைஞ்சிருக்கணும், இந்த தோல் துணி மட்டும் நனையாமல் இருக்கணும், அந்த அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தூதன் சொல்கிறாரு, சரி இது நான் செய்கிறேன்ப்பா அப்படி சொல்கிறாரு. மறுநாள் காலையில் இருந்து பார்க்கும்போது பூமியெல்லாம் நனைஞ்சிருந்தது, அந்த தோல் துணி மட்டும் நனையாமல் இருந்தது. உடனே ஆண்டவர் தான் நம்ம அழிச்சாருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டாரு, நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போய் யுத்தம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போது இந்த மீதியானர்கள் பண்ணுறாங்க, நம்ம இவங்களை எப்படியாவது இஸ்ரவேல் ஜனங்களை மொத்த பேரையும் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீதியானர்கள் என்ன பண்ணுறாங்க, கிழக்கத்து புத்திரர்களும் அது அமீரர்கள் 2 பேரும் கூட்டிக் கொண்டு பெரிய படையாக என்ன பண்ணுறாங்க, வராங்க. இந்த கிதியோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் கிதியோன் பண்ணுறாரு, 32,000 பேர் என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ கிதியோன் ஆண்டவர் பார்த்து சொன்னார், இதெல்லாம் யாரெல்லாம் வீட்டுக்கு பயந்து போயிடுறாங்களோ அவங்கள அமுச்சு விட்டுன்னு சொன்னோன்னே அதில் 22,000 பேர் வீட்டுக்கு பயந்து போயிடறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சண்டைன்னா பயம், யுத்தம்னா பயம், அதெல்லாம் என்ன பண்ணால் பயந்து 22,000 பேரும் போயிடுறாங்க. மீதி இருக்கிறது 10,000 பேர். இந்த 10,000 பேர் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த 10,000 பேரோடு எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவையானது 300 பேர் தான். நீ என்ன போய் ஒரு நதி அண்டையில் போயிட்டு அங்கே போயிட்டு நீ போய் தண்ணி குடிக்க வை அப்படி சொல்கிறாரு. இந்த 10,000 பேர் இப்போ தண்ணி குடிக்கும்போது யார் நாய் போல் நக்கி குடிக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தெரிந்து கொள்ளு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ 300 பேர் தான் என்ன பண்ணுறாங்க, நாய் போல தண்ணியை நக்கி குடிக்கிறாங்க. அந்த 300 பேர் மட்டும் கிதியோனை கூட்டிக்கிட்டு யுத்தம் செய்ய போகிறாரு. இப்போது என்ன பண்ணுறாரு, ஆண்டு ஒரு யோசனை வந்து கிதியோனுக்கு கொடுக்குறாரு. என்னன்னா, முதல்ல ஒரு ஈட்டியை கையில் என்ன பண்ணிக்கிறோம் பிடிச்சிக்கணும், 2வது ஒரு எக்கால் என்ன பண்ணோம் வச்சுக்கணும், 3வது ஒரு சட்டி என்ன பண்ணோம் நீங்கள் எடுத்துக்கிட்டு நான் என்ன செய்யணும் அதையே நீங்கள் செய்யுங்க சொல்லிட்டு அந்த 300 பேருக்கு இந்த கிதியோன் சொல்கிறாரு. முதல்ல என்ன பண்ணோம், முதல்ல இந்த எக்கால் என்ன பண்ணோம் ஊதி இந்த சட்டியை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் எல்லாரும் 300 பேரும் 100 பேராக பிரித்து 3 இடத்துல நிறுத்திட்டு என்ன பண்ணுறாரு, முதல்ல என்ன பண்ணுறாரு, எக்காலம் ஊதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எக்காலம் ஊதுறாங்க. 3வது
என்ன ரெண்டாவது எல்லாம் அந்த சட்டியை என்ன பண்ணுங்க உடைங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த சட்டியை உடைச்சிட்டு எக்காலம் ஊதும்போது இது கர்த்தருடைய பட்டியும் கிதியோன் பட்டியும் சொல்லிட்டு எல்லாம் சத்தமாக சொன்னோடனே இந்த 3 ராஜாக்கள் வந்தாங்கல்ல, இந்த மீதியாளர்கள், அமிலேக்கியர்கள், இந்த கிழக்கு புத்தியர்கள்லாம், எப்பா இவங்க இஸ்ரவேல் ஜனங்க நம்மளுடைய பெரிய ஒரு படையான பண்ணிட்டு இருக்கிறாங்க, நமக்கு விரோதமாக கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒருவருக்கு ஒரு விரோதமாக பண்ணி அவங்களே அடிச்சுட்டு நான் ஓடி போயிட்டாங்க. இப்போ கிதியோன் போயிட்டு எல்லாரும் அடித்து கொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, அவங்க கையிலேருந்து விடுதலையாக்கி விடுதலை கொடுக்குறாரு. எல்லாரும் சந்தோஷமாக சமாதானமாக அந்த தேசத்தில் மகிழ்ச்சியாக என்ன பண்ணுறாங்க, வாழுறாங்க. இந்த கிதியோனை, இந்த பயந்த சுபாவம் உள்ள கிதியோனை ஆண்டவர் பயன்படுத்தி பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சார். நீங்கள் கூட பயப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் பெரிய காரியம் செய்வீங்க. ஏன்னா நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன்னா எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் என்ன பண்ணாரா, பெரியவராக இருக்கிறாரு. அதனால் ஆண்டவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெரிய காரியங்களை செய்வீங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். அடுத்த கதையில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஹாய் பிள்ளைகளா, இன்னைக்கு கதைலாம் கேட்டிங்களா? இப்போ நம்ம ஒரு வசனம் பார்க்கலாமா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி என்னோடு சொல்கிறீங்களா? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நியாயாதிபதிகள் 6:12. பாய். ஹாய், ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த நாள் சண்டே கிளாஸை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாமா? எல்லாம் கண்ண மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த நாள் சண்டே கிளாஸை கூட அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா சோத்திராச்சா, அந்த சண்டே கிளாஸ் மூலமாய் அப்பா சோத்திரம் தகப்பனே பிள்ளைகள் கற்றுக்கொண்ட பாடல்கள், அப்பா கதைகள், வசனம், அப்பா சோத்திரம் தகப்பனே இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. சோத்திராச்சா, ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. மீட்பு மூல சபைக்கு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.